இதேதுல்லா சார், இதெல்லாம் எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த அரசு வந்தோடனே டைரெக்டாக மேகதாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வராங்களே, காங்கிரஸ் கட்சி, கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கட்சி கண்டு அவ்வளோ பயமா? நம்ம உரிமையை நாம் பாதுகாக்கணும். தமிழ்நாடு என்பது நம்ம ஊர், கர்நாடகாங்கிறது அடுத்த மாநிலம். பல மாநிலங்கள் டிஸ்பியூட்டுகள் இருக்க தான் செய்யும். அதை எப்படி செய்கிறது? இப்போ இன்றைக்கு அனைத்து கட்சிகளையும், இப்போ தமிழ் மொழி விஷயமாக இருந்தாலோ அல்லது ஒன்றிய அரசுக்கு எதிரான நிலையாக இருந்தாலும், நீட்டு நிலையாக இருந்தாலும் பாஜக வாக்களிக்காது. 4 பேர் இருந்தாலும் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? ஆதரிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. 4 ஆண்டுகளாக ஆளுநர் உரை வாசிக்கப்படலை. இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லைல்ல சார்? யார் சொன்னா? எல்லா காலம் இருக்கும்போது நம்ம ஏதோ இன்னைக்கு சொல்ல திரு சிவகுமார் கட்டலை இல்லை சார். ஸ்டாலின் அவர்கள் சார் இப்பவும் கட்டலை சார், இப்பவும் கட்டலை, கட்ட முடியாது. அப்போ ஏன் பயம்? யாருக்கு பயம்? அரசுக்கு பயம் இல்லை, முறையாக காரியங்களை செய்யணும். அதாவது சட்டமன்றம் என்பது திட்டுமன்றம் இல்லை, திட்டத்திற்கான மன்றம். அதனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சிகளுடைய கொட்டங்களை கூட, அதாவது நமக்கு எதிராக உள்ளவங்களுடைய கொட்டங்களை கூட அடக்கக்கூடிய ஒரு மலம். நம்ம மாநிலம் மட்டமாயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஏதாவது தீர்மானங்களை கொண்டு தான் ஆகணும். அந்த தீர்மானம் அந்த தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்குன்னா, தமிழ்நாடு முழுமைக்கும் அல்லது பெரும்பாலான மாவட்டங்களுக்கான பல லட்சம் விவசாயிகளுடைய பிரச்சனை, பல கோடி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை, இதில் நீங்கள் கட்டிடாதீங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு தனி தீர்மானம் இருக்குல்ல சார், மேகதாதுல கட்டிடக்கூடாது, டேம் கட்டக்கூடாதுன்னு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ எடியூரப்பா ஸ்பாட்டுக்கே போய் பூஜை போட்டார். எடியூரப்பான்னு ஒருத்தர் பாஜக முதல் மந்திரி இருந்தார். சரி, அந்த மேகதாது இடத்துக்கே போனார், பூஜை போட்டார். நான் எப்படி வாங்கிடுவேன், இது ஏன் அரசு ஒன்றிய அரசு இருக்குன்னு சொன்னார். அப்போ அன்றைக்கு இருந்த திமுக அரசு எதிர்த்துச்சு, கூட்டணி அரசு நாங்கள்லாம் சேர்ந்து எதிர்த்தோம். அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்துச்சு பாஜகவை. இன்னைக்கு காங்கிரஸாக இருந்தாலும் காங்கிரஸ் எதுக்குது, இதான் சார். அதனால இல்லை, எனக்கு அந்த தீர்மானத்திற்கும் இந்த தீர்மானத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதோட வேலிட் பீரியட் 5 இயர்ஸ்ல என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சா? இல்லை இந்த மாதிரி எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு புது தீர்மானத்தை நான் சொல்ல வர்றேன். எடியூரப்பா பண்ணாரு, இன்னைக்கு மாண்புமிகு சிவகுமார் பண்றாரு. அந்த சிவகுமார் பண்றது எங்க என்ன பண்றாரு? பிரதமர் மோடியை பார்க்குறாரு, நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்குறாரு, நீர்வள அதிகாரிகளை பூரா போன வாரம் பார்க்குறாரு சார். அப்போ நாம் உஷாரா இல்லைன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? பாருங்கள், முதல்வர் விஜய் சும்மா இருக்காருங்கிறாங்க. இந்த சும்மாங்கிற வார்த்தை உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது, நம்ம மொழியில தான் உண்டு. அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இது சிவகுமார் அவர்களை மரியாதை நிமித்தமாக பார்த்து இது குறித்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம்ல, ஏன் வைக்கல? ஏங்க, உரிமைக்கு போய் ரிக்வெஸ்ட் எப்படி வைப்பாங்க? எப்போ ரிக்வெஸ்ட் வைக்கலாம்னா, இங்கே காமராஜர், அங்கே நிஜங்கை பிறந்தா போய் உட்காந்து உணவு சாப்பிட்டு பேசலாம். அங்கே ஹெக்டேயும், அங்கே இவர் இங்கே எம்ஜிஆரும், அங்கே குண்டுராவ் இருந்தால் நடக்கும். இங்கே கலைஞரும், அங்கே ஹெக்டே இருந்தால் அதெல்லாம் உட்காந்து பேசி எனக்கு தண்ணி கொடுங்க, அது கூட இப்போ கேட்க முடியும். மேகதாது விஷயம் இல்லை, தண்ணி. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வர. அப்போ இப்போ ராகுல் தானே இருக்காரு, இப்போ மல்லிகார்ஜுன கார்கே தானே இருக்காங்க. தானே முதல்ல 1வது படித்த உடனே அப்புறம் 5ஆவதுலேருந்து 11 போகணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் காலேஜுக்கு போகணும். முதல் பிரதமர் மோடியும் அந்த நீர்வளத்துறை அமைச்சர்கள் தான் இது சம்மந்தமாக பேசணும். காவிரி ஆணையம் இவைகள் தான் பேசணும். இதுக்கு பிறகு சரியாக வரலைன்னா அதுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிட்ட போய் விஜய் பேசலாம், அவர்கள் போய் பேசலாம். அது எப்படி நடந்துச்சு? டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் 2 முறை 11 டிஎம்சி கொடுன்னு சொன்னார், கொடுத்தாங்க. அது அன்னைக்கு மன்மோகன் சிங் இருந்தார். ப்ரெஷர் ஆச்சுது, ஃபர்ஸ்ட் டேல இப்படி ஏன் போடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். ப்ரெஷர் இல்லை சார், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அன்னைக்கு எடியூரப்பா பண்ணாரு, அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு சிவகுமார் பண்றாருன்னு ஒரு பயமா? அதை மட்டும் சொல்லுங்க. திரும்பவும் இங்க பாருங்க, தமிழர்களுக்கு என்னைக்கு பயமும் இருக்காது. தமிழர்களை பத்தி நீங்க ரொம்ப குறைவா நினைச்சுக்கிறாதீங்க. தமிழர்கள் உரிமைகளை கேட்பதற்கு செய்யறாங்க. இல்ல, உங்க அரசு தான் இது பண்ணினாங்க, அதான் கேட்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? சட்டசபையில் பேசப்பட்டிருக்கு. சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராஜர், இந்த மேகதாடு என்பது கிருஷ்ணராஜ சாகர் 1000 அடி கீழே இருக்கு. அந்த ஊர் விவசாயிகளுக்கு பயன் இல்லை. அந்த விவசாயிகளும் போராடுறாங்க எதிர்த்து. அதே மாதிரி இதில் சுற்றுச்சூழலும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஏன் கர்நாடக அரசு பண்ணுன்னு கர்நாடக மக்களே கேட்குறாங்க. இதைத்தான் அன்றைக்கு காமராஜர் அவர்கள் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள ராசிமணல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் அணையை கட்டுவோம், உங்களுக்கு என்ன வேணும்? பெங்களூருக்கு தண்ணி வேணும்,
நாங்கள் இங்கேருந்து எங்கள் இடத்துல இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமலையிலேருந்து நாங்கள் தர்றோம், உங்களுக்கும் தர்றோம். நாங்கள் கிருஷ்ணகிரி, சேலம், வட ஆற்காடு மாவட்டத்துக்கு கூட்டு குடிநீர் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது துணை முதல்வராக இருக்கும்போது சொல்லி முடிச்சுக்கிறேன், துணை முதல்வராக இருக்கும்போது அவர் ஜப்பானுடைய திட்டத்தின் மூலமாக அவர் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாரு. தடுக்காதீங்க, கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த அரசு நீண்ட காலமா நடத்தாத ராசிமலை திட்டத்தை நிறைவேற்று, உனக்கு என்ன வேணும்? பெங்களூருக்கு குடிநீர் வேணும், தர்றோம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு மாற்றம் உருவாக்கி நீங்க காமராஜருடைய அந்த ஐடியாவை நிறைவேறலாம் இல்லையா? இதே இதுல சார் அந்த ஐடியாவை தாவேக அரசுக்கு நீங்க சொல்லலையா? கூட்டணியில இருக்கீங்களா, சொல்லலையா? தாவேக அரசு இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். அது மட்டும் நீங்க அசெம்பிளில ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரீங்க, உங்க கட்சியில உள்ள பிரதிநிதிகள் அங்க இருக்காங்க. அலுவல் ஆய்வு கூட்டத்துல ராஜேஷ்குமார் இருக்கிறாரா? இன்னைக்கு அவர் தானே சார் பேசினாரு. காங்கிரஸ் அரசை எதிர்த்து பேசினது இன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ் தானே பேசினாரு சார். சில செய்திகள் உங்க மூலமா போகும்னு நினைக்கிறேன். அரசுக்கு நீங்க கொடுக்கணும்ல, கொடுத்திருக்க சார். நான் இந்த கடந்த 7-8 அமைச்சர்களை நான் வந்து சந்திச்சிருக்கேன். அது மட்டும் கொடுக்கல, வருமானத்தை பெருக்கிறதுக்கு பல யோசனை நீங்க கொடுத்த பிறகு அவங்க கேட்கல சார். இப்படி ஒரு திட்டம் இருக்கு சார், இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதிக்கு சொல்லி அவர் கேட்கல, அங்க சொல்லல. இன்னைக்கு தானே சார் நடந்திருக்கு. நீங்க எதை கேட்டாலும் அது பொருள் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். மக்கள் பாக்குறாங்க. நீங்க இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இதுவே ஏன் ஸ்டார்ட் பண்ணி நீங்க கேக்குறீங்க? ஸ்டார்ட் பண்ண பிறகு காவிரி விஷயம், மேகதாது விஷயம் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. இன்னைக்கு பேசணுமா பயமானு கேக்குறீங்க. இது என்ன சார் பேச்சு? எனக்கு புரியல. ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு போய் சேரணும். அதே மாதிரி எப்படி வருமானத்தை உருவாக்குறது, கனிம வளத்தை வந்து எப்படி இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மின் வெட்டு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் குறித்து பேசல அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இன்னும் ஒரு 10 கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. நான் ஒரு கேள்விக்காக பதில் சொல்றதுக்கு நேரம் சார். கேள்வியே கேள்வி நாயகனே கோபாலகிருஷ்ணன் அவர்களே, கேள்வியின் நாயகனே, பதில் சொல்ல விடுங்க. உங்களை தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும். சரி, எனக்கு மின்வெட்டு போக நான் சந்திச்சு கேக்குறேன் சார். மின்வெட்டுக்கு ஒரு பதிலே பேசுறீங்க, என்னை பேச விடுறது இல்ல. தயவு செய்து 2 கேள்வி வச்சிருக்கேன், 2 கேள்வி நீங்களே பேசுங்க. பேசி முடிச்சீங்க, நான் பேசல. சரி, மின்வெட்டு பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் உங்க மூலமா நினைக்கிறேன். சொல்ல முடியாது, கேள்வி மட்டும் தான் கேட்பேன். நீ பதிலாம் சொல்லாத. என் அறிவு மட்டும்தான் மக்களுக்கு போகணும்னா சந்தோஷம். உங்க அறிவை நான் பாராட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ராஜேஷ்குமார் ராசிமணல்ல இப்படி ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படின்னு அசெம்பிளியில பேசினாரா? காமராஜர் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்தாருன்னு அசெம்பிளியில பேசினாரா? ஏன் பேசல? மின்வெட்டு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கறது பேசினாரா? ஏன் பேசல? இன்னும் கேள்வி எல்லாம் கேளுங்க. சொல்லுங்க, 2 பேருக்கும் சொல்லுங்க. மொத்தமா கேளுங்க. நான் ஒரு வரியிலையாவது பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். பதில் சொல்ல விடுங்க சார். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்காது. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி வேற இந்த நெறியால் இருக்காது இருக்கா? இல்லை. நீங்கள் தான் தொடர் கேள்வி கேட்குறீங்க எங்கே பார்த்து. அதே மாதிரி எல்லாருக்கும் எந்த யோசனை இருக்காது சார். அவருக்கு நான் யோசனை சொல்லியிருக்கேன். என்னென்ன யோசனைகளும் எழுதி கொடுத்துருக்கேன் அமைச்சர்கள்ட்ட. 2% நீட்டை கொடுங்க. அந்த கடந்த 5 ஆண்டு கொடுக்கல. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி, அப்பா சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அவங்க செய்யலை. அதே மாதிரி 2% கொடுங்க. சமூக நீதி வேணும்னா ஓபிசி மக்கள் 37 வயசு தான் எழுத முடியும், 47 ஆக்குங்க. பாருங்க, 9 மாநிலங்களில் பாஜக காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு வர்றேன் சார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் சார். எப்படி நீங்கள் வருமானத்தை பெருக்கணும், கனிம வளத்தை என்ன செய்யணும், டாஸ்மாக் எப்படி 5000 வருமானத்தை இன்னைக்கு 40,000 கோடி ஆக்கியிருக்கீங்களோ அதே மாதிரி அரசே வந்து மணல் விற்கிற வேலையை பாருங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும், 40,000 கோடி அதுலயும் கிடைக்கும் சொல்றதுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கோம். கார்பரேட் சிஎஸ்ஆர் இருக்காங்க. கார்பரேட்கிட்ட நீ எப்படி பணம் வாங்கலாம்? இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களுக்கு மிச்சப்படுத்தி இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடங்கள்ட்ட நீங்க அரசு பள்ளிக்கூடங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு ஒரு பணம் கொடுங்க. நீங்களே நேரம் கொடுங்க. நீங்க தனியார் பள்ளிக்கூடம் பணம் வாங்குறீங்க, அரசு பள்ளிக்கூடத்துல காலை உணவு கொடுக்கிறோம். இப்படி எல்லா திட்டங்களையுமே வந்து முதலாளிகள் மூலமா, கார்பரேட்டுகள் மூலமா, நம்ம வருமானத்தை உருவாக்குறது மூலமா உருவாக்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்த திட்டங்களுக்கு அரசு செலவு பண்ண வேண்டிய வேலை இருக்காது, புது திட்டங்களுக்கு செலவு பண்ணலாம். இப்படி பல விஷயங்களை கொண்டு போய் வச்சிருக்கேன். நிச்சயமாய் அவங்க பரிசீலிப்பாங்க. இன்னைக்கு தான் சட்டமன்றத்துடைய முதல் கூட்டம், இன்னும் பட்ஜெட் கூட்டம் இருக்கு. அப்புறம் தான் ஒண்ணா எடுத்து செய்வாங்க. அதுக்கு முன்ன ஆர்டிஓல என்ன ஊழல் நடக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன ஊழல் நடக்குது, அதே மாதிரி வந்து கான்ட்ராக்டில் எதை நிறுத்தலாம். 2400 கோடி சார் ஒரு கான்ட்ராக்ட் உத்தண்டிக்கு திருவாமி இருக்கும். என்ன நடந்துச்சு தெரியுமா? 700 கோடி அதிகமாக போட்டிருக்காங்க. நிறுத்து.
அதே மாதிரி 2000 கோடி இந்த மணல்ல என்ன மணல் நம்ம சவுடு மணல்ல வந்து கட்டணம் கட்டுறாங்க, அதை நிறுத்துன்னு சொல்றாங்க. இப்படி பல காரியங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆலயத்துல கோயில்ல போய் நீ கொள்ளையடிக்காத முறைப்படுத்துவோன்னு முறைப்படுத்துறாங்க, கோயில் சொத்துக்களை தணிக்க பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இதற்கு முன்ன 59 ஆண்டுகளாக பெருகிய ஊழலை தடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஆட்சின்னு நான் சொல்லல. அசெம்பிளில லைவ் ஆளுநர் சொல்றாரு. அசெம்பிளில லைவ் ஏன் கட்டாச்சுது? ஆளுநர் அதே ஆளுநர் உரை மீதான விவாதத்துல லைவ் ஏன் கட்டாச்சுது? சார், இரும்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது துரும்பை பத்தி பேசாதீங்க சார். அதெல்லாம் நாளைக்கு வரும். இன்னைக்கு கட்டானா நாளைக்கு வரும் சார். இது ஒரு பெரிய விஷயமா? இவ்வளவு காலமா இல்ல, இத்தனை வருஷமா இல்ல, கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நாள் கட் ஆயிருச்சு. நாளைக்கு அந்த கட்டுக்கு கட்டு பண்ணுவாங்க. பவர் கட், புரியுதா உங்களுக்கு? கட்டுக்கு கட்டு பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க சார். கவலைப்படாதீங்க. என்னை பொறுத்தவரை இந்த ஒரு மாசத்துக்குள்ள அதிகமா செஞ்சிருக்கு. 100 யூனிட் 200 ஆக்கி இருக்கு. கிராம வரையும் போன பஸ் நகர வரையும் போன பஸ் கிராம வரையும் கொண்டு போயிருக்காங்க. இதேதுல சார், ஒரே ஒரு கொடுத்தாலும் இரவுகள்ல கரண்ட் இல்ல. ஒரே வரி, மகாராஷ்டிராவுல 6 வருஷமா கொடுக்காத விவசாயிகளுக்கான ரூபாயை 1 லட்சம் வரையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இவங்க 6 மாசம், அதுல 1 மாசம் தான் இவர் 5 மாசம் முந்தின மாசம் சேர்ந்து 5000 கோடியை கொடுத்துருக்காங்க சார். எவ்வளவு? 75000 வரையும் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை உங்களால பாராட்ட மனசு வரல? நான் உங்களை கேட்கல, கேட்கிற மக்களை, எதிர்கட்சிகளை கேட்கிறேன், உங்களை கேட்கல. இந்த மாதிரி இவ்வளவு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு சார். 1 மாசத்துக்குள்ள இந்த 1 மாச குழந்தை இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த குழந்தை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாராட்டுவோம். நீ ஏன் 4 லட்சம் கோடி அதிமுக ஆட்சி 10 வருஷம் வாங்குச்சு, நீங்க ஏன் 8 லட்சம் கோடி வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நீ 20 லட்சம் கோடி வாங்குவேன்னு சொல்லக்கூடியவர்களா முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் சட்டசபையில பேசப்பட்டுச்சா? இன்னைக்கு சட்டசபையில எதெல்லாம் பேசப்பட்டுச்சு உங்களுக்கு தெரிஞ்சுதா? எனக்கு பார்க்க முடியல. சட்டசபையில 100 மணி நேரம் இல்ல, தயவு சார், 100 மணி நேரம் நடக்கல சட்டசபை. 5-6 மணி நேரம் நடக்குது, 4 மணி நேரம் நடக்குது. இதுல ஒருவேளை கரண்ட் கட்னால இன்டர்நெட் கட் ஆயிடுச்சா? இன்னைக்கு ஒரு கோரிக்கை, இதேதுல சார் ஒரே ஒரு ரீசன், இன்னைக்கு அசெம்பிளில கரண்ட் கட், அதனால இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கட் ஆயிடுச்சு, லைவ் ஸ்டாப் ஆயிடுச்சு. தனி தீர்மானம் காவிரி மேகதாது, அதற்காக என்ன செஞ்சாங்க? முழுமையா எல்லா சட்டமன்ற மரபு எல்லா எம்எல்ஏக்களும் பேசியாகணும், எதிர்கட்சிக்காரங்க பேசியாகணும், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசியாகணும், பேசினாங்க. ஒரு விஷயம் முழுமையா நடந்திருக்கு. அப்புறம் ஏன் அறவரையா நீங்க நிறுத்தினீங்க நாளைக்கு கேட்கக்கூடாது? இப்படி மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு நாள், இன்னைக்கு என்ன எவ்வளவு நாள் சட்டமன்றம் கூட வேண்டியிருக்கு? நான் அநேகமா இன்னும் 3 நாள் இருக்கு, எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கே ஒரே நாள்ல எல்லாமே மந்திரம் நடக்கிறதுக்கு இது ஒன்றும் மந்திர கோல் இல்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் எம்ஜிஆர் அண்ணா வழியிலே ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் என்று ஆளுநரை சொல்ல வைத்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த உரை என்பது, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் மூலமாக, அவர்களுடைய ஆட்சியின் மூலமாக வந்த கவர்னர் உரை என்பது நிறைவாக இருக்கிறது. அதே மாதிரி முறையாகவும் இருந்தது. அதில் எந்த விதமான குறையும் இல்லைங்க நான் பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, ஒரு பிறைக்குள்ள 59 ஆண்டுகளாக இருந்த ஊழல் கரையை அகற்றக்கூடிய ஒரு உரையாகவும் இந்த உரை இருக்கிறது. அதனால் பாராட்டுவோம். இன்னைக்கு ஓய்வூதியத்துக்கு இடைக்கால நிவாரணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருமொழி கொள்கையை அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நன்றாக தெரியும், PM ஸ்ரீ விஷயத்தில் நீங்கள் பணம் கொடுத்தே ஆகணும். அதுவும் ஆளுநர் வாயாலேயே ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச வச்சது மட்டுமல்ல, கேரளாவுடைய அரசுக்கு எதிராகவும் பேச வச்சிருக்காங்க முல்லை பெரியார் விஷயத்தில். அது இப்படி பல்வேறு நல்ல காரியங்கள் இந்த ஆளுநர் உரையிலே நடந்திருக்கு. இன்னைக்கு சட்டசபையில் இன்னைக்கு நடந்த அந்த மேகதாது விஷயம் வந்து இன்னைக்கு அவசியம், அத்தியாவசியம். அதனால்தான் ஒட்டுமொத்தமாக அத்துணை கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த 1 மாத குழந்தை ஒரு பிறையில இன்னைக்கு ஊழல் கரையை 59 ஆண்டுகளாக இருந்த கரையை நீக்கக்கூடிய ஒரு முறையை அவங்க செஞ்சிருக்காங்க. இதை நாம் பாராட்டணும். இன்னும் பல திரைகளை உருவாக்கி 9 ஆண்டுகள் 59 ஆண்டுகள் 59 ஆண்டுகளாக நாம இந்த தமிழக மக்கள், இந்த அதிமுக ஆட்சி நல்லா இருக்கு ஆனா ஊழல் இருக்கு, திமுக ஆட்சி நல்லா இருக்கு ஆனா ஊழல் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஊழல் கரையை நீக்கிறதுக்கு எந்தெந்த துறையில பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்டா இருக்கட்டும், கட்டட விதிமுறை, கட்டடம் கட்டுறதுக்கு உள்ள அந்த பிளான் சாங்ஷன் எப்படி நடந்துருக்கு. அதனால எல்லா வகையிலும் வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. ஒரே ஒரு
இன்னைக்கு மட்டும் சட்டசபையில் இதே மேகேதாட்டு சார்ந்த தீர்மானம் அங்கே கர்நாடகாவில் பிஜேபி அரசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்கங்கிறதுக்கு உங்களுக்கு விதையே தெரியாது. நாம் என்ன பண்ணணும், மத்திய அரசிடம், ஐயா அந்த கோதாவரி திட்டத்தை சீக்கிரம் கொண்டு வாங்க, நாங்கள் இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோங்கிற அவசியம் இல்லை, ஆட்சி காலத்தில் கட்காரி சொன்னதை கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க. அதையெல்லாம் பேசி அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ்க்குள்ளே போகணுமே ஒழிய நான் திரும்பி பழையபடி திமுக மாதிரியே டெல்லியா தமிழ்நாடான்னு கேட்டுட்டு ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஓட்டிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் தெளிவாக சொல்லுவேன். நன்றி.